ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹோம் பைட்ஸ் தமிழ் குக்கிங் சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா பூண்டு குழம்பு. இது வந்து ரொம்ப ஹெல்தி அண்ட் டேஸ்டி. இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னா, நான் பூண்டு சின்ன வெங்காயம் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து மசாலா ஐட்டம்ஸில் கடுகு, அப்புறம் உளுந்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம். அது இதில் மெயினாக ஒரு இன்க்ரீடியண்ட் என்னதுன்னா, இதுக்கு வெங்காய வடகம் இதுவும் போடணும். அதுக்கப்புறமா புளி ஊற வச்சுருக்கேன், டொமேட்டோ இருக்குது, ரெட் சில்லி பவுட்ரு, இது வந்து மஞ்சள்தூள், இது தனியாத்தூள், இது உப்பு, இது வந்து வீட்டில் அரைச்ச இது வந்து குழம்பு மிளகாத்தூள். ஸோ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே தான் நம்மளுக்கு தேவை. இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சாச்சு, பாத்திரம் வச்சுட்டு அது நல்லா காஞ்சிட்டு. ஆனால் மெயினாக நம்ம இதுக்கு என்ன பண்ணணும்னா, இதுக்கு நம்ம வந்து ஃபுல்லாக நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். பூண்டு குழம்பு, சிக்கன், மட்டன் எல்லாத்துக்குமே நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா, நல்லெண்ணெய் வந்து ரொம்ப ஹெல்தி உடம்புக்கு. ரெண்டாவது சூடெல்லாம் தணிக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதனால நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம வச்சுருந்த ஸ்பைசஸ்லாம் போட்டுடலாம். கடுகு போட போகிறேன் இப்போது. அதுக்கப்புறமா கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, அப்புறமா சீரகம், அப்புறம் இது தேவையான கொஞ்சம் வெந்தயம் ஜாஸ்தியாக போட்டுட்டு, நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் என்னென்னா, அது நல்லா தெரிச்ச உடனே இது வந்து வெங்காய வடகம் இதை போடணும். இதெல்லாம் போட்டுட்டு அது நல்லா ஆயில் காஞ்சி நல்லா தெரிக்குது. இப்போ என்ன பண்ணணும், உடனே நம்ம பூண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், இதை அதுக்குள்ளே போடணும். எல்லாம் போட்ட உடனே இப்படி வந்துட்டா, வந்ததுக்கப்புறமா இதை நல்லா இது பண்ணுங்க. அதாவது நிறைய எண்ணெய் ஊற்றிருக்கோம், இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் மாதிரி வரணும். வர்ற வரைக்கும் 2 செகண்ட் வதக்கிட்டு, இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம கறி லீஃப் போடுவோம் இந்த குழம்புல. ஓகே, அது இது வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு வந்து மசாலா அரைப்போம், அது என்னன்னு நம்ம பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுடலாம். போட்டுட்டு அதை நல்லா கிண்டும்போது நிறைய ஃப்ளேவர் வரும். இதில் வந்து எதுக்கு அந்த வெங்காய வடகம் போடுறோன்னா, எங்கள் வீட்டில் செய்யும்போது பூண்டு குழம்பு, ஃபிஷ் குழம்பு எல்லாத்துக்குமே இந்த வெங்காய வடகம் போட்டு செய்வோம். அது நல்லா டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணி தரும். அதனால் இது இப்படி போட்டுட்ருக்கோம். இதை மூடி வச்சுட்டு அடுத்து நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு என்ன பண்ணணுன்னா, ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு, இங்கே டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 2 டொமேட்டோவில் பாதி டொமேட்டோ போட்டுட்டு, இங்கே ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஆனியனை இங்கே போட்டுட்டு, நெக்ஸ்ட்டு அதுக்கு தேவையான சால்ட்டு வந்து கல் உப்பு தான் போடுவோம், அதுதான் ஹெல்தி. நெக்ஸ்ட்டு சில்லி பவுட்ரு போட்டுட்டு, இந்த தனியாத்தூள் அது 1, 2, 3 டேபிள் ஸ்பூன், ப்ளஸ் இது குழம்பு மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள். இதையும் நம்ம எடுத்து, இதுதான் திக்னஸ் கொடுக்கும். நம்ம தனியாக எதுவுமே போட்டு வதக்கி அப்படிலாம் செய்ய மாட்டோம். அதனால் இதில் இருந்து தனியாத்தூள் 3 டேபிள் ஸ்பூன் போட்டோமா, இதில் 2 போட்டுட்டு
ஃபைனலாக மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் எல்லா குழம்புக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் நம்ம மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுட்டு இப்போ அது வதங்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம இதை வந்து கிரைண்ட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடணும். அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துட்டோம். அதனால் இது நல்லா வதங்கின உடனே நம்ம ஒரு 2 டொமேட்டோ கட் பண்ணோம். அதில் ஒரு டொமேட்டோ அதுக்குள்ளே போட்டிருக்கேன், பேஸ்ட்டு க்ரியேட் பண்ணேன். இதில் இன்னொரு டொமேட்டோ போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கிட்டு நம்ம இப்போ மசாலா பேஸ்ட் அரைச்சிருக்கோங்க, அதில் உப்பு போட்டிருக்கோம். அதனால் இப்போ அந்த வதங்குறதுக்கு நம்மளுக்கு உப்பு வேணும். அதுக்கு கொஞ்சமாக உப்பு இவ்வளோ வந்து போடும். ஏன்னா கல் உப்பு நிறையா கொஞ்சமாக போட்டாலே நிறையா வந்துடும். போட்டுட்டு சும்மா ஒரு 2 செகண்ட் சாட்டட் பண்ணிட்டு ஆமாம், இன்றைக்கி எங்கள் வீட்டில் இந்த பூண்டு குழம்பு எங்கள் வீட்டில் இந்த ஸ்டைலில் செய்வோம். ஆனால் நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்குது. இது ரொம்பலாம் டைம் எடுக்காது. அந்த ஆனியன் பூண்டு மட்டும் உரிக்கிறதுக்கு டைம் எடுக்கும். மேபி உங்களுக்கு டைம் எடுக்கும்னா நீங்கள் முந்தின நாள் நைட்டே ஆனியன் பூண்டெல்லாம் உரித்து நீங்கள் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா மார்னிங் உங்களுக்கு செய்கிறதுக்கு ஈஸி. அது மட்டும் தான் டைமே எடுக்கும். மற்றபடி டொமேட்டோ எல்லாம் போட்டு அந்த பேஸ்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம அது புளி கரைசல்லாம் ஊற்றி ரெடி பண்ணிட்டோன்னா குழம்பு ரெடி ஆகிடும். இப்போது இதெல்லாம் வதங்கிட்டுருக்கு. ஒரு 1 மினிட் அதுக்கு மட்டும் இதை மூடி போட்டுட்டு அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட், இதான் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு. தக்காளி, வெங்காயம், அப்புறம் குழம்பு மிளகாத்தூள், மல்லிப்பொடி, அப்புறம் மஞ்சத்தூள், ஒரு ஆனியன் எல்லாம் போட்டு, பெரிய ஆனியன் எல்லாம் போட்டு நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு கிண்டி கொதிக்க விட்டுட்டா புளிக்குழம்பு ரெடி ஆயிரும். ஆனால் இது ரொம்ப ஹெல்தி. பூண்டு, சின்ன வெங்காயம்லாம் உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி. 2வது குட்டீஸ்க்கு கூட நீங்கள் இதை கொடுக்கலாம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி பூண்டு குழம்பு ப்ளஸ் எக் வறுவல் தான். அதுக்காக தான் அங்கே பக்கத்தில் எக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் அதை மட்டும் பண்ணால் எங்கள் வீட்டில் லன்ச் ரெடி ஆகிடும். ஸோ நம்ம எதிர்பார்த்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், அரைச்சி வச்சுக்கிட்ட பேஸ்ட்டை இதுக்குள்ளே போட போகிறோம். இப்போ அரைச்சி வச்சுக்கிட்ட பேஸ்ட்டு அங்கே போட்டுட்டு ப்ளஸ் அதோட நான் அந்த ஜாரில் கொஞ்சமாக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கழுவி தண்ணி எடுத்து அதில் ஊற்றிருக்கேன். அதையும் அலசி ஊற்றியாச்சு. ஊற்றுனதுக்கப்புறமா இந்த குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது. நார்மல் ஸ்டேஜில் இருந்தால் இது போட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 2வது நிறைய ஹெல்தி இருக்குது. எல்லாம் சின்ன வெங்காயம் எப்போவுமே நம்ம டெய்லியுமே பூண்டு அதெல்லாம் நம்ம உடம்புல சேர்த்துட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த விதமான பெரிய பிரச்சனைகளும் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா அது எல்லாமே இயற்கையாகவே நிறைய மருத்துவ குணம் இருக்குது. அதனால இந்த மாதிரி குழம்புலாம் வீக்லி ஒன்ஸ் செஞ்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு எல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸுமே கிடைக்கும். இப்போது இதை நான் மூடி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் பபிள்ஸ்லாம் இப்படி வந்து கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு இதில் பார்த்தா தெரியும் நல்லா அது கொதிக்குது. நல்லா அது கொதிச்சுட்டே இருக்குதா. இப்போ நம்ம மூடி வச்சோன்னா 2 செகண்ட்ஸ் தான். அதுக்கப்புறமா நம்ம இந்த புளி கரைச்சி வச்சுருக்கோம், ஒரு லெமன் சைஸ் புளி. இதை ஊற்றிட்டு உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஓகே, அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கரைச்சி வச்சுருக்கிற புளி, ஒரு லெமன் சைஸ் புளி, அதை இதில் ஊற்றியாச்சு.
ஊற்றி நல்லா இது பண்ணும்போது குழம்பு வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம், இது ரொம்ப கட்டியாக இருக்குது, எனக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படிங்கிறதுனால நான் எனக்கு தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு வாட்டர். ஓகே, இப்போ நம்ம போதும், எல்லாமே போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும், ஆல்ரெடி இந்த புளியில் தண்ணி எல்லாம் விட்டுருக்கோம். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். கொஞ்சம் கொதித்து பச்சை வாசம் போடும்போது லாஸ்ட்டாக ஒரு இன்க்ரீடியன்ட் போடுவோம். அது வந்து எல்லாரும் ஓகே. இப்போ நம்ம நல்லா என்ன பண்ணுறோம், கொதிக்க விட்டுட்டோம். இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 minutes to 10 minutes நல்லா கொதித்து அந்த நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றிருந்த அந்த எண்ணெய் எல்லாம் மேலே பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா கடைசியாக நம்ம ஒரு இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணி இதை ஆஃப் பண்ணிடலாம். இது கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் என்னென்னு பார்க்கலாம். இப்போ 5 to 10 minutes ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், இன்னும் நல்லா பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு அப்படியே மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அந்த ஸ்மெல் நல்லா இருக்குது குழம்புல. ரெண்டாவது எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்தோடனே இதுதான் பர்ஃபெக்ட். இப்போ நம்ம ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண போகிறேன்னு சொன்னேன்ல, அது என்ன அப்படின்னா வெல்லம் தான். இதை நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். சில பேர் போடுவாங்க, ஆனால் புளிக்குழம்புக்கு, அதுவும் இந்த பூண்டு குழம்பு, வத்த குழம்புலாம் நீங்கள் பண்ணும்போது இந்த வெல்லம் போட்டிங்கன்னா, சில பேர் என்ன பூண்டு குழம்புல வெல்லம்னு யோசிப்பாங்க. பட் இதில் போட்டு செஞ்சிங்கன்னா அந்த லாஸ்ட்டில் அந்த டேஸ்ட்டே அப்படியே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இது. ஏன்னா இந்த குழம்புல புளிப்பு இருக்கும், காரம் இருக்குது, லாஸ்ட்டில் அதோடு சேர்த்து மைல்டாக ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும்போது அப்படி இருக்கும். இதை போட்டுட்டு அது கரையிறதுக்கு நம்ம ஒரு 2 seconds வெயிட் பண்ணால் போதும். 2 secondsக்கு அப்புறமா நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு மேலே கறி லீஃப் போட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம 2 seconds ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்களா, நல்லா அது குழம்போட கலர் எல்லாம் மாறி இந்த வெல்லம் எல்லாத்தோட டேஸ்ட்டும் வந்து இப்போ பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக கறி லீஃப் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கறி லீஃப் போட்டுட்டு, ஏன்னா இது ஃப்ளேவர் ரொம்ப நல்லா எடுத்து கொடுக்கும். இதை ஜஸ்ட் ஆஃப் பண்ணிவிட்டு இதோட நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். இது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம செஞ்ச பூண்டு குழம்பு. இது இந்த மாதிரி அவுட்புட் வந்திருக்கு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியும். நீங்களும் இதே மாதிரி சமையல் பண்ணி டிஷ் பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ், ஈஸியான ரெசிபிஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு பெஸ்ட்டான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.